ஓம் சாந்தி 5/2/2025. இனிமையான குழந்தைகளே, இந்த ஷரீரம் என்ற உடையை இங்கேயே விட வேண்டும். ஆகவே இதன் மீது பற்றுதலை விலக்குங்கள். நண்பர், உறவினர் யாருடைய நினைவும் வரக்கூடாது. கேள்வி: யோக பலமுடைய குழந்தைகளின் அடையாளம் என்ன? பதில்: அவர்கள் எந்த விஷயத்திலும் சிறிதும் விழமாட்டார்கள். எங்கேயும் பற்று இருக்காது. இன்று யாராவது ஷரீரத்தை விட்டாலும் துக்கம் ஏற்படாது. ஏனென்றால் இவர்களுக்கு நாடகத்தில் இவ்வளவுதான் நடிப்பு என அறிகிறார்கள். ஆத்மா ஒரு உடலை விட்டு இன்னொரு உடலை எடுக்கும். ஓம் சாந்தி. இந்த ஞானம் மிகவும் குப்தமானது. இதில் நமஸ்காரம் கூட கூற வேண்டியது இல்லை. உலகத்தில் நமஸ்காரம் மற்றும் ராம் ராம் என கூறுகிறார்கள். இங்கே இந்த விஷயங்கள் எதுவும் தேவையில்லை. ஏனென்றால் இது ஒரு குடும்பம். குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் நமஸ்காரம் அல்லது காலை வணக்கம் கூறுவது அவ்வளவு அழகு அல்ல. வீட்டில் உணவு சாப்பிடுவார்கள், அருந்துவார்கள், அலுவலகத்திற்கு செல்வார்கள், பிறகு வருவார்கள். இது நடந்து கொண்டிருக்கிறது. வணக்கம் தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. காலை வணக்கம் சொல்லக்கூடிய நாகரீகம் கூட ஐரோப்பியர்களிடமிருந்து வந்திருக்கிறது. இல்லை என்றால் முன்பு இவ்வாறு சொல்லவில்லை. சிலர் சத் சங்கங்களில் சந்திக்கிறார்கள், வணங்குகிறார்கள், காலில் விழுகிறார்கள். இந்த காலில் விழுதல் போன்றவை பணிவிற்காக கற்பிக்கிறார்கள். இங்கேயோ குழந்தைகளாகிய நீங்கள் ஆத்ம உணர்வுடையவர்களாக வேண்டும். ஆத்மாவிற்கு என்ன செய்யும்? இருப்பினும் சொல்ல வேண்டி இருக்கிறது. பாபா நமஸ்காரம் என்று பாபாவிற்கு கூறுவார்கள். இப்போது நான் சாதாரண பிரம்மா உடல் மூலமாக உங்களை படிக்க வைக்கிறேன், இவர் மூலமாக ஸ்தாபனை செய்கிறேன் என பாபா கூறுகிறார். எப்படி? பாபா நேரில் வரும்போதுதான் புரிய வைக்க முடியும். இல்லை என்றால் யார் எப்படி புரிந்து கொள்வார்கள்? இந்த தந்தை நேர் எதிரில் அமர்ந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். பாப் தாதா நமஸ்காரம் என இருவருக்கும் நமஸ்காரம் செய்ய வேண்டி இருக்கிறது. வெளியில் இருப்பவர்கள் பாப் தாதா என்று கூறுவதை கேட்டால் இது என்ன என்று குழம்பி போவார்கள். பல மனிதர்களுக்கு 2 பெயர்கள் இருக்கிறது அல்லவா? லக்ஷ்மி நாராயணன் மற்றும் ராதா கிருஷ்ணன் என்று கூட பெயர்கள் இருக்கிறது. இது கணவனும் மனைவியும் இணைந்தது போல ஆகிவிட்டது. இப்போது இவரோ பாப் தாதா ஆவார். இந்த விஷயங்களை குழந்தைகளாகிய நீங்கள் தான் புரிந்து கொள்ள முடியும். நிச்சயம் பாபா பெரியவர். இந்த பெயர்கள் 2ஆக இருக்கலாம். ஆனால் ஒருவர்தான் அல்லவா? பிறகு ஏன் 2 பெயர்களை வைத்து இருக்கிறார்கள்? இப்பொழுது இந்த பெயர் தவறு என குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். பாபாவை வேறு யாரும் புரிந்து கொள்ள முடியாது. நீங்கள் பாப் தாதா நமஸ்காரம் என்கிறீர்கள். பாபா உடலை உடைய ஆன்மீக குழந்தைகளே நமஸ்காரம் என்கிறார். ஆனால் இவ்வளவு நீளமாக கூறுவது அழகாக இல்லை. வார்த்தைகள் சரியாகும். இப்போது நீங்கள் உடலை உடைய குழந்தைகளாகவும் இருக்கிறீர்கள், ஆன்மீக குழந்தைகளாகவும் இருக்கிறீர்கள். சிவபாபா அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தையாக இருக்கிறார். மேலும் பிரஜாபிதாவாகவும் இருக்கிறார். பிரஜாபிதா பிரம்மாவின் வாரிசுகள், சகோதரன் சகோதரிகள். இல்லற மார்க்கம் ஆகிவிடுகிறது. நீங்கள் அனைவரும் பிரம்மா குமார், பிரம்மா குமாரிகள். பிரம்மா குமார், பிரம்மா குமாரிகள் ஆவதால் பிரஜாபிதாவும் நிரூபணமாகிறது. இதில் மூட நம்பிக்கை எதுவும் இல்லை. பிரம்மா குமார், பிரம்மா குமாரிகளுக்கு தந்தையிடமிருந்து சொத்து கிடைக்கிறது என கூறுங்கள். பிரம்மாவிடமிருந்து கிடைக்காது. பிரம்மாவும் சிவபாபாவின் குழந்தை, சூட்சும வதனவாசி. பிரம்மா, விஷ்ணு, சங்கர் போன்றோர் படைப்புகள். இவர்களை படைப்பவர் சிவன். சிவனை படைப்பவர் யார் என்று கூற முடியாது. சிவனை படைப்பவர் யாரும் இல்லை. பிரம்மா,
விஷ்ணு, சங்கர் படைப்பு ஆவர். இவர்களுக்கும் மேலானவர் சிவன். அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தையாவார். இப்போது படைக்கக்கூடியவர் இருக்கிறார் என்றால் எப்போது படைத்தார் என்ற கேள்வி எழுகிறது. இது அனாதியாகும். இத்தனை ஆத்மாக்களை எப்போது படைத்தார்? இந்த கேள்வி எழ முடியாது. இந்த முதலும் முடிவும் இல்லாத நாடகம் நடந்து கொண்டே இருக்கிறது. இது முடிவற்றதாகும். இதற்கு ஒருபோதும் முடிவு ஏற்படாது. இந்த விஷயங்களை குழந்தைகளாகிய நீங்கள் வரிசைப்படியாக புரிந்து கொள்கிறீர்கள். இது மிகவும் எளிது. யார் இறந்தாலும் உயிரோடு இருந்தாலும் ஒரு பாபாவை தவிர வேறு யார் மீதும் பற்றுதல் இருக்கக்கூடாது. அம்மா இறந்தாலும் அல்வா சாப்பிடுங்கள் என்று பாடப்பட்டிருக்கிறது. யார் இறந்து போனாலும் கவலைப்பட வேண்டியது இல்லை. ஏனென்றால் இந்த நாடகம் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டு இருக்கிறது. நாடகப்படி இவர் இந்த சமயம் பொய்தான் ஆக வேண்டும். இதில் என்ன செய்ய முடியும்? சிறிதும் துக்கப்படக்கூடாது. இதுதான் யோக பலத்தின் நிலை. சிறிதும் விழக்கூடாது என சட்டம் கூறுகிறது. அனைவரும் நடிகர்கள் அல்லவா? குழந்தைகளுக்கு ஞானம் கிடைத்திருக்கிறது. ஓ பரமபிதா பரமாத்மா, வந்து எங்களை அழைத்து செல்லுங்கள் என பாபாவிடம் கூறுகிறார்கள். இத்தனை உடல்களை அழித்து அனைத்து ஆத்மாக்களையும் உடனழைத்து செல்லுதல் மிக பெரிய வேலையாகும். இங்கே ஒருவர் இறந்துவிட்டாலும் 12 மாதங்கள் அழுது கொண்டே இருக்கிறார்கள். பாபா இவ்வளவு ஆத்மாக்களையும் அழைத்து செல்வார். அனைவரும் உடலை இங்கேயே விட்டு விடுவார்கள். மகாபாரத போர் ஏற்பட்டு விட்டால் கொசு கூட்டங்களைப் போல இறப்பார்கள் என குழந்தைகளுக்கு தெரியும். இயற்கை சீற்றங்களும் ஏற்படும். இந்த உலகம் முழுவதும் மாறுகிறது. இங்கிலாந்து, ரஷ்யா பாருங்கள் எவ்வளவு பெரியதாக இருக்கிறது. சத்யுகத்தில் இவைகள் இருந்ததா? நம்முடைய ராஜ்யத்தில் இவர்கள் யாரும் இல்லை என்பதும் இந்த உலகில் யாருடைய புத்தியிலும் இல்லை. ஒரே தர்மம், ஒரே ராஜ்யம் இருந்தது. உங்களில் ஒரு சிலர் புத்தியில்தான் நன்கு பதிவாகிறது. ஒருவேளை பதிவாகியது என்றால் எப்பொழுதும் போதை ஏறிக்கொண்டே இருக்கும். ஒரு சிலருக்கு தான் அந்த அளவிற்கு போதை மிகவும் அரிதாக ஏறுகிறது. நண்பர்கள், உறவினர்கள் போன்றோர்களின் நினைவில் விலகி ஒரு எல்லையற்ற மகிழ்ச்சியில் நிலைத்து இருப்பது மிக அதிசயம். கடைசியில் தான் கர்மாத்தீத் நிலையை பெறுகிறார்கள். ஷரீரத்தில் இருந்தும் பற்று விலகி போகிறது. அவ்வளவுதான். இப்பொழுது நாம் போகிறோம். இது பொதுவான விஷயம். நாடகத்தில் நடிப்பவர்கள் வீட்டிற்கு திரும்பி போகிறார்கள் அல்லவா? இந்த தேகம் என்ற உடையை இங்கே நீங்கள் விட வேண்டும். இந்த உடையை இங்கேதான் எடுத்தீர்கள், இங்கேயேதான் விட வேண்டும். இந்த விஷயங்கள் அனைத்தும் உங்களுடைய புத்தியில் இருக்கிறது. வேறு யாருடைய புத்தியிலும் இல்லை. அப்பா மற்றும் ஆஸ்தி, அனைவருக்கும் மேல் அப்பா இருக்கிறார். பிரம்மா மூலமாக ஸ்தாபனை, சங்கர் மூலமாக அழிவு, விஷ்ணு மூலமாக பாலனை என்கிறார்கள். சரி, பிறகு சிவனின் வேலை என்ன? உயர்ந்ததிலும் உயர்ந்த சிவ பாபாவை பற்றி யாருக்கும் தெரியவில்லை. அவர் சர்வ வியாபி என்கிறார்கள். அனைத்தும் அவருடைய ரூபம் என்கிறார்கள். முழு உலகினரின் புத்தியிலும் இது உறுதியாகி விட்டிருக்கிறது. ஆகவே அனைவரும் தமோ பிரதானமாகி விட்டனர். முழு உலகமும் கீழான நிலையை அடைந்து விட்டது என பாபா கூறுகிறார். பிறகு நான் தான் வந்த அனைவருக்கும் சத்கதியை அளிக்கிறேன். ஒருவேளை சர்வ வியாபி என்றால் அனைவரும் பகவானா? ஒரு புறம் அனைவரும் சகோதரன் என்கிறார்கள், பிறகு அனைவரும் தந்தை என்கிறார்கள். எதையும் புரிந்து கொள்ளவில்லை. குழந்தைகளே, என்னை நினைத்தால் உங்களுடைய பாவ கர்மங்கள் அழியும் என எல்லையற்ற தந்தை கூறுகிறார். நீங்கள் இந்த தாதாவை அல்லது மம்மாவை கூட நினைக்க கூடாது. மம்மாவும் இல்லை.
பாபாவும் இல்லை, யாருக்கும் எந்த புகழும் இல்லை என பாபா கூறுகிறார். சிவபாபா இல்லை என்றால் இந்த பிரம்மா என்ன செய்வார்? இவரை நினைப்பதால் என்ன நடக்கும்? ஆம், இவர் மூலமாக நாம் தந்தையிடமிருந்து சொத்தை அடைந்து கொண்டிருக்கிறோம். இவரிடமிருந்து இல்லை என அறிகிறீர்கள். இவரும் அவரிடமிருந்து சொத்தை அடைகிறார். எனவே அவரை நினைக்க வேண்டும். இவர் இடையில் தரகராவார். பிள்ளை மற்றும் பெண்ணிற்கு நிச்சயம் நடக்கிறது என்றால் ஒருவரையொருவர் நினைப்பார்கள் அல்லவா? திருமணம் செய்விப்பவர் இடையில் தரகராவார். இவர் மூலமாக தந்தை ஆத்மாக்களாகிய உங்களின் நிச்சயதார்த்தத்தை தன்னுடன் செய்விக்கிறார். ஆகவே சத்குரு தரகரின் ரூபத்தில் கிடைத்திருக்கிறார் என கூறப்படுகிறது. சத்குரு தரகர் கிடையாது. சத்குரு நிராகாரர் ஆவார். குரு பிரம்மா, குரு விஷ்ணு என்கிறார்கள். ஆனால் அவர்கள் யாரும் குரு கிடையாது. ஒரு தந்தைதான் சத்குரு ஆவார். அவரே அனைவருக்கும் சத்கதி அளிக்கிறார். பாபா உங்களுக்கு கற்பித்திருக்கிறார். ஆகவேதான் நீங்கள் மற்றவர்களுக்கு வழி காண்பிக்கிறீர்கள். பார்த்தாலும் பார்க்காதீர்கள் என அனைவருக்கும் வழிகாட்டுகிறீர்கள். புத்தி சிவபாபாவிடம் இணைந்திருக்கிறது. இந்த கண்களால் பார்ப்பவைகள் அனைத்தும் சுடுகாடு ஆக போகிறது. ஒரு தந்தையை நினைக்க வேண்டும். இவரையும் நினைக்க கூடாது. இவரிடமிருந்து சொத்து கிடைக்காது என புத்தி கூறுகிறது. தந்தையிடமிருந்துதான் சொத்து கிடைக்க வேண்டும். தந்தையிடம்தான் செல்ல வேண்டும். மாணவர்களை நினைப்பார்களா என்ன? மாணவர்கள் ஆசிரியரை தான் நினைப்பார்கள். பள்ளிக்கூடத்தில் புத்திசாலியான குழந்தைகள் மற்றவர்களையும் தூக்கி நிறுத்துவதற்கு முயற்சி செய்வார்கள். அவ்வாறு ஒருவரை ஒருவர் உயர்த்துவதற்கு முயற்சி செய்யுங்கள் என பாபாவும் கூறுகிறார். ஆனால் அதிர்ஷ்டத்தில் இல்லை என்றால் முயற்சி செய்வது இல்லை. சிறிதிலேயே திருப்தி அடைந்து விடுகிறார்கள். கண்காட்சியில் அநேகர் வருகிறார்கள். அநேகருக்கு புரிய வைத்தால் முன்னேற்றம் அதிகமாக ஏற்படும் என புரிய வைக்க வேண்டும். அழைப்பிதழ்களை கொடுத்து வர வைக்கிறார்கள். மிக பெரிய புத்திசாலியான மனிதர்கள் வருகிறார்கள். அழைப்பிதழ் இல்லாமல் பலவிதமான மக்கள் வருகிறார்கள். ஏதாவது இல்லாதது பொல்லாததை உளறுகிறார்கள். ராயலான மனிதர்களின் நடவடிக்கை கூட ராயலாக இருக்கிறது. ராயலான மனிதர்கள் ராயல்டியோடு உள்ளே நுழைவார்கள். நடத்தையிலும் அதிகமான வித்தியாசம் இருக்கிறது. அவர்களுக்குள்ளோ நடத்தை, பேச்சு எதிலும் மேன்மை இருக்காது. மேலாவில் அனைத்து விதமானவர்களும் வருகிறார்கள். யாரையும் தடுக்க முடியாது. ஆகவே கண்காட்சிகளில் அழைப்பிதழ்களை கொடுத்து அழைக்கும் பொழுது நல்ல நல்ல மனிதர்கள் வருவார்கள். பிறகு அவர்கள் சென்று மற்றவர்களுக்கு சொல்வார்கள். சில நேரங்களில் பெண்களுக்கான நிகழ்ச்சிகள் நடத்தும் போது பெண்கள் மட்டும் வந்து பார்ப்பார்கள். ஏனென்றால் பெண்கள் சில இடங்களில் திரைக்கு பின்னாலேயே இருக்கிறார்கள். எனவே பெண்களுக்காக மட்டும் நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்யுங்கள். ஆண்கள் வரக்கூடாது. முதலில் சிவபாபா நிராகாரர் என்பதை புரிய வைக்க வேண்டும் என உங்களுக்கு பாபா புரிய வைத்துள்ளார். சிவபாபா மற்றும் பிரஜாபிதா பிரம்மா இருவரும் தந்தையாகிவிட்டனர். இரண்டு தந்தையிடம் இருந்தும் சொத்தை அடையும் அளவிற்கு இருவரும் ஒரே நிலையில் இருக்க முடியாது. சொத்து தந்தையுடையது அல்லது தாத்தாவினுடையது கிடைக்கும். தாத்தாவின் சொத்தில் உரிமை இருக்கிறது. எவ்வளவுதான் கெட்ட குழந்தையாக இருந்தாலும் தாத்தாவிடமிருந்து சொத்து கிடைக்கும். இது இந்த இடத்தின் சட்டமாகும். இவர்களுக்கு பணம் கிடைத்தால் ஒரு வருடத்திற்குள் காலி செய்து விடுவர் என அறிகிறார்கள். ஆனால் அரசாங்க சட்டம் அவ்வாறு இருப்பதால் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. அரசாங்கம் எதுவும் செய்ய முடியாது. பாபாவிற்கு அனுபவம் இருக்கிறது. ஒரு ராஜாவின் குழந்தை இருந்தார். 1 கோடி ரூபாயை 12 மாதத்தில் அழித்து
முடித்து விட்டார். இவ்வாறும் இருக்கிறார்கள். நான் பார்த்திருக்கிறேன் என சிவபாபா கூற மாட்டார். நான் அதிகமாக பார்த்திருக்கிறேன் என்று இந்த பிரம்மா தாதா தான் கூறுவார். இந்த உலகம் மிகவும் அழுக்காக இருக்கிறது. இது பழைய உலகம், பழைய வீடு. பழைய வீட்டை இடிக்க வேண்டி இருக்கிறது. இந்த லக்ஷ்மி நாராயணருடைய ராஜ்யத்தில் அவர்களின் வீடு எவ்வளவு நன்றாக இருக்கிறது பாருங்கள். நீங்கள் நரனிலிருந்து நாராயணன் ஆகிறீர்கள் என்று இப்போது பாபாவின் மூலம் புரிந்து கொள்கிறீர்கள். இதையும் குழந்தைகளாகிய நீங்கள்தான் புரிந்து கொள்கிறீர்கள். உங்களிலும் முழுமையாக மலர் ஆகவில்லை. இதற்கு ராயல்டி மிகவும் தேவை. நீங்கள் ஒவ்வொரு நாளும் முன்னேறிக் கொண்டே இருக்கிறீர்கள். மலர்களாக மாறிக்கொண்டு இருக்கிறீர்கள். குழந்தைகளாகிய நீங்கள் அன்போடு பாப் தாதா என கூறுகிறீர்கள். இது உங்களுடைய புதிய மொழியாகும். இது மனிதர்களுக்கு புரியாது. பாபா எங்கே சென்றாலும் குழந்தைகள் பாப் தாதா நமஸ்காரம் என கூறுவார்கள். ஆன்மீக உலகிய குழந்தைகளுக்கு நமஸ்காரம் என பாபா தெரிவிப்பார். இவ்வாறு சொல்ல வேண்டும் அல்லவா? யாராவது கேட்டால் இது புதியதாக இருக்கிறது என கூறுவார்கள். பாப் தாதா ஒன்றாக எப்படி கூற முடியும்? பாபா மற்றும் தாதா இருவரும் ஒன்றாக இருக்க முடியுமா? இருவரின் பெயரும் தனித்தனி. சிவபாபா, பிரம்மா தாதா. நீங்கள் இவர்கள் இருவரின் குழந்தைகள். சிவபாபா இவருக்குள் இருக்கிறார் என நீங்கள் அறிகிறீர்கள். நாம் பாப் தாதாவின் குழந்தைகள். இதுவும் புத்தியில் நினைவிருந்தால் மகிழ்ச்சியின் அளவு அதிகரித்து கொண்டே இருக்கும். மேலும் நாடகத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். யாராவது உடலை விட்டுவிட்டால் இன்னொரு நடிப்பை நடிப்பார்கள் என புரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் அழிவற்ற நடிப்பு கிடைத்திருக்கிறது. இதில் கவலைப்படுவதற்கு எதுவும் இல்லை. அவர்கள் இன்னொரு நடிப்பை நடிக்க வேண்டும். மீண்டும் அழைக்க முடியாது. நாடகம் அல்லவா? இதில் அழுவதற்கு எதுவும் இல்லை. இது போன்ற நிலையுடையவர்கள் பற்றற்ற ராஜா ஆகிறார்கள். சத்யுகத்தில் அனைவரும் பற்றற்றவர்களாக இருக்கிறார்கள். இங்கே யாராவது இறந்துவிட்டால் எவ்வளவு அழுகிறார்கள். பாபாவை அடைந்து விட்டால் பிறகு அழ வேண்டியது இல்லை. பாபா எவ்வளவு நல்ல வழிகாட்டுகிறார். குமாரிகளுக்கு மிகவும் நல்லது. தந்தை வீணாக பணத்தை செலவு செய்கிறார். மேலும் நீங்கள் சென்று நரகத்தில் விழுகிறீர்கள். இதைவிட நாங்கள் இந்த பணத்தினால் ஆன்மீக பல்கலைக்கழகம் மற்றும் மருத்துவமனையை திறப்போம். அநேகருக்கு நன்மை செய்தால் உங்களுக்கும் புண்ணியம், எங்களுக்கும் புண்ணியமாகிவிடும் என கூறுங்கள். நாம் பாரதத்தை சொர்க்கமாக மாற்றுவதற்காக உடல், மனம், பொருள் அனைத்தையும் செலவு செய்வோம் என குழந்தைகள் தாங்களே உற்சாகத்தில் இருப்பீர்கள். இவ்வளவு போதை இருக்க வேண்டும். கொடுக்க வேண்டும் என்றால் கொடுங்கள், வேண்டாம் என்றால் கொடுக்க வேண்டாம். நீங்கள் உங்களுக்கும் நன்மை மற்றும் பலருக்கும் நன்மை செய்ய விரும்பவில்லையா? அவ்வளவு போதை இருக்க வேண்டும். முக்கியமாக குமாரிகள் எழுந்து நிற்க வேண்டும். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, தன்னுடைய நடத்தை நடவடிக்கைகள் மிகவும் ராயலாக இருக்க வேண்டும். மிக மேன்மையாக பேச வேண்டும். பணிவு என்ற குணத்தை தாரணை செய்ய வேண்டும். இந்த கண்களுக்கு என்னென்ன தெரிகிறதோ அது அனைத்தும் சுடுகாடு ஆக போகிறது. ஆகவே இதை பார்த்தும் பார்க்காமல் இருங்கள். ஒரு சிவபாபாவை தான் நினைக்க வேண்டும். எந்த ஒரு தேகதாரியையும் நினைக்க கூடாது. வரதானம். மாஸ்டர் ஞானக்கடலாகி பொம்மை விளையாட்டை முடித்துவிட்டு
நினைவு மற்றும் சக்தி சொரூபமாகுக. விளக்கம்: பக்தி மார்க்கத்தில் மூர்த்தி செய்து பூஜை செய்கிறார்கள். பிறகு அதனை நீரில் மூழ்க செய்கிறார்கள். அதையே நீங்கள் பொம்மை பூஜை என்று சொல்கிறீர்கள். அவ்வாறே உங்களுக்கு முன்னால் ஏதேனும் உயிரற்ற, சாரமற்ற பொறாமை, ஆவேசம், அனுமானம் வரும்போது அவற்றை நீங்கள் விஸ்தாரமாக்கி அனுபவம் செய்வதும் செய்ய வைப்பதும் இதுவே சத்தியம் என நினைப்பது கூட அவற்றுக்கு உயிர் கொடுப்பது ஆகும். பிறகு அதனை ஞானக்கடல் பாபாவின் நினைவால் முடிந்தவற்றிற்கு முற்றுப்புள்ளி வைத்து சுய முன்னேற்றம் எனும் அலைகளில் மூழ்கச் செய்கிறீர்கள். ஆனாலும் இதில் நேரம் விரயமாகிறது அல்லவா? எனவே முன்னதாகவே மாஸ்டர் ஞானக்கடலாகி நினைவால் சக்தி பவ எனும் வரதானத்தால் இந்த பொம்மை விளையாட்டை முடித்து விடுங்கள். ஸ்லோகன்: யார் தக்க சமயத்தில் ஒத்துழைப்பு தருவார்களோ அவர்களுக்கு ஒன்றுக்கு பல மடங்கு பலன் கிடைத்து விடுகிறது. ஓம் சாந்தி.